டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தஞ்சாவூர்ல பிரச்சாரத்துக்கு போகும்போது, அங்க என்னென்னலாம் பேசியிருக்காரு. இப்ப டைவர்ஸ் சர்ச்சை போயிட்டு இருந்ததுல, அங்கீதா அவர்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்றது நமக்கு தெரியும். அத பத்தி அவர் பேசி என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே சேரும். வீடியோக்குள்ள போலாமா? தஞ்சாவூர்ல நடந்த பிரச்சாரத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, "ஸ்டாலின் சார், நீங்க நெறைய எப்பவுமே நெறைய உறுதிக்கோள் குடுக்குறீங்க. ஆனா நீங்க எதையுமே கடைபிடிச்சது கிடையாது. நீங்க எப்படி கேஸ் சிலிண்டருக்கு மாத ஊதியமா நீங்க ரூ. 100 போடுவேன் அப்படின்னு நீங்க சொல்லி, ஆனா ரூ. 100 நீங்க போடுறீங்களா அப்படின்னு கேட்டா ரூ. 100 நீங்க போடுறது கிடையாது. அதே மாதிரி நீங்க நெறைய சொல்றீங்க. அதுவும் உங்க ஆட்சி முடியிற அந்த கடைசி 6 மாசத்துல நீங்க நெறைய உழுந்து பொறந்து நீங்க நெறைய செய்றேன்னு சொல்லிட்டு அது எல்லாமே அப்ப பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஆனா உங்களால அந்த ஆட்சி காலத்துல பண்ண முடியாது. இந்த 4, 5 மாசத்துல தான் பண்ண முடியுமா? அப்படின்றது அவர் அதுல பேசியிருக்காரு. அதே மாதிரி அ டிஎம்கேக்கு எதிர்க்க இருக்கிற இன்னொரு கட்சிய அவரு மையப்படுத்தி, இவங்க 2 பேர் கட்சி மட்டும் தான் இருக்கணும். நான் இல்லன்னா நீ. வேற யாரும் இருக்கக்கூடாதுன்னு அவங்க 2 பேருக்குள்ள பேச்சு இருக்கு. அதனால தான் நெறைய இந்த மாரியான வேலைகள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா, இந்த தடவ இந்த ஆட்சியில இவங்க 2 பேருமே வரப்போறதில்ல அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி டெல்டா மாவட்டத்துல நெறைய விஷயங்கள் நடக்கிறது நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். மணல் கொள்ள போது, நெறைய இடத்துல தண்ணீகள் இன்னும் நெறைய வில்லேஜ்ல தண்ணி கட்டுப்பாடு இருக்குன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்போ மணல் காணாம போது, தண்ணி பிரச்சனை இருக்கு அப்டின்னா, அப்ப மணல்ல ஈடுபடுறது யாரு? மணல்ல இங்க இருக்கிற மணல யார் ஆ நெறைய வேலைகள்லாம் பண்ணி அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு தெரியும். உங்க ஆட்சியில தான் இந்த மாரியான வேலைகள் நடக்குது. அப்ப நீங்க ஏன் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்றீங்க? அப்டின்றதையும் அவர் பேசியிருக்காரு. அதே மாரி நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா, ஐ மீன் டிவிக்கே ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, கண்டிப்பா யார் யாருக்கெல்லாம் 5 ஏக்கர் லேண்டுக்குள்ள இருக்கிற ஃபேமிலீஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே அவங்க வேளாண் பேங்க்ல அவங்க என்னென்னலாம் கடன் வாங்கியிருக்காங்களோ, அந்த கடன்லாம் கண்டிப்பா ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி 5க்கும் மேற்பட்ட ஒரு 10 ஏக்கர் வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க வாங்குற கடன்ல கண்டிப்பா ஒரு 50% ஆவது அந்த கடன நாங்க குறைக்க கண்டிப்பா நாங்க ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அ பொறியியல் சம்மந்தப்பட்டோ, இல்ல வேற எதனா பிரைவேட் ரிலேட்டடா இருக்கிற நெறைய ஃபேமிலீஸ்ல இல்லாத குழந்தைங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அவங்க பொறியியல் படிக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, டாக்டர் படிக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அது எல்லாமே எங்க அரசு நாங்க ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா அது அது அந்த பொறுப்ப நாங்க ஏத்து கண்டிப்பா நாங்க அவங்கள படிக்க வைப்போம். அவங்களோட ஃபுல் படிப்பும் நாங்க ஏத்துப்போம் அப்டின்னும் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிராமத்துல இருக்கிற நெறைய பேரு அவங்க போடுற உழைப்புல, அவங்க போடுற ஹார்ட் ஒர்க்ல வர சாப்பாட்டையும், அவங்க குடுக்குற காய்கறிகளையும் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா, அவங்களுக்கு அவங்க விளைவிக்கிற அந்த அரிசி பருப்புக்கோ, இல்ல காய்கறிகளுக்கோ அவங்களுக்கு போதுமான காசு அவங்களுக்கு கரெக்ட்டா போய் சேருதான்னு கேட்டா பெரிய டவுட் தான். ஆனா, நாங்க ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு கண்டிப்பா அத நாங்க கண்டிப்பா ஒரு மெயினா எடுத்து நாங்க ஃபர்ஸ்ட் வந்த உடனே நாங்க அதுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணி, கண்டிப்பா அவங்களுக்கு சேர வேண்டிய காசுகள் எப்படி கிடைக்கலாம் அப்படின்றத நாங்க கண்டிப்பா அது நான் பார்ப்போம். ஏன்னா, நம்ம எல்லாருக்குமே சாப்பாடு போடுறதே உழவர்கள் தான். அப்பேற்பட்ட உழவர்கள கண்டிப்பா அவங்களுக்கு தேவையானத நம்ம கண்டிப்பா பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கடவுளுக்கே இன்னும் சொல்லப்போனா படி அளக்குறவங்க இவங்க தான். அதனால இவங்கள பார்த்துக்க வேண்டியதுன்றது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரும்பு நீங்க இவ்ளோ அமௌண்ட் தான் குடுப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா, அதுக்கு பின்னாடி எவ்ளோ ஹார்ட் ஒர்க் அவங்க போடுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா, அதுக்கான போதுமான காசு நீங்க குடுக்குறதே கிடையாது. எப்ப பார்த்தாலுமே என்ன குறை சொல்லணும், என்ன நான் என்ன பண்ணேன் அப்படின்றதுல கான்சன்ட்ரேட் பண்ணி என்ன கீழ தள்ளுறத தான் நீங்க பார்க்குறீங்களே தவிர, எனக்கு ஏதாவது குறைச்சல் குடுக்கணும், என் படத்த ரிலீஸ் பண்ண விடாம பண்றதுக்கு யார் காரணம்ன்ற மாதிரியும் எல்லாருக்கும் தெரியும். மக்கள் அவ்ளோ இது இது கிடையாது. அதே மாதிரி இப்பவே எல்லா வீட்லயுமே எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. டிவிகேக்கு தான் அவங்க ஓட்டு போட போறேன்றது அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நீங்க என்னதான் இப்ப கடைசி நிமிஷத்துல நீங்க என்னதான் நெறைய வேலைகள பார்த்தாலும் எதுவுமே நடக்க போறதில்ல. ரூ. 1000 ரூ. 1000 குடுத்துட்டு இருந்த நீங்க, இப்போ ரூ. 5000க்கு நீங்க உயர்த்தியிருக்கீங்க. இதெல்லாம் ஏன்னு மக்களுக்கு புரியாதா? அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரூ. 5000 அவங்க போட்டுட்டு அதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்க. எங்களால அடுத்தடுத்த மாசத்துக்கு அந்த காச போட முடியாதுன்ற காரணத்துக்காக தான் நாங்க குடுத்த உறுதிக்கோள் மூலியமா தான் நாங்க காச போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அத டிவிக்கு தலைவரான விஜய் அவர்கள் இந்த மாரி அந்த விஷயம் அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனா நான் சொல்லியிருந்தேன்ல, அவங்க சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அத பத்தி இவர் தஞ்சாவூர் இதுல பேசியிருக்காரா அப்படின்னு நான் சொன்னேன்ல. அவரு அந்த விஷயத்த பத்தி அங்க பேச்சே எடுக்கல. அத பத்தி அவரு ஒரு விஷயம் கூட இப்படி அப்படி ஏதாவது இன்டைரக்ட்டா ஏதாவது பேசியிருப்பாரா அப்படின்னு நம்ம பார்த்தா கூட, அத பத்தி அவரு பேசவே இல்ல. சோ, அவர் பெர்சனல் லைஃப்ப பெர்சனல் லைஃப்பா வச்சுக்கணும்ன்றதுல அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு அப்படின்றது அதுல நல்லாவே தெரியுது. ஓகே. அது ஒரு பெர்சனல் ஸ்பேஸ் அவர் பார்த்துக்கிட்டோம். ஆனா
பாலிடிக்ஸ்ன்னு வரும்போது அவர் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. 2026ல வந்து டிவிகே விஜய் அவர்கள் தான் வந்து கண்டிப்பா ஆட்சிய புடிக்க போறாங்க அப்படின்றதுல வந்து அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. நீங்க வந்து சொல்றீங்கல்ல, இந்த மாதிரி வந்து நான் ஆட்சிக்கு வந்துட்டா நாங்க வந்து நீட்டுக்கு நீ எக்ஸாம்லாம் எழுதிக்க அதெல்லாம் இல்லாம போயிடும் அப்டின்னீங்க. இது எப்படி நீங்க பண்ண முடியும்? நீட்ன்றது வந்து அது வந்து டெல்லில இருக்கிற அங்க போய் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அது நீங்க வேண்டவே வேண்டாம். அத நாங்க ஒழிப்போம் அப்டின்லாம் நீங்க எப்படி சொல்ல முடியும்? அப்டின்றதையும் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. நீட் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை தான். அது இல்லன்னே சொல்ல முடியாது. நாங்க ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு நெறைய பள்ளிக்கூடங்கள், நெறைய காலேஜஸ், அப்புறமா வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாரியான எந்தெந்த பகுதியிலலாம் அதெல்லாம் இல்லாம இருக்கோ, அதெல்லாம் கண்டிப்பா கொண்டு வரதுக்கான கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்டெப்ப நாங்க எடுப்போம் அப்டின்றதுலயும் வந்து அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அப்ரோச் பண்ணியிருக்காரு. எலக்ஷன் வரப்போறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஆனா, இப்பவே வந்து ஊர் ஊரா போயி அவரோட பிரச்சாரம் எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஒரு இடத்துலயும் வந்து ஸ்டாலின் சார், சார்ன்னு அவர் வந்து அட்ரஸ் பண்ணி நெறைய விஷயங்கள பேசியிருக்காரு. அது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கேத்த மாதிரி டிஎம்கேல இருக்கிறவங்களும் வந்து இவங்கள தாழ்த்துற விதமா, இல்ல இவங்கள பத்தி பேசுற விதமா நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. ஜூலியும் வந்து என்னென்னலாம் பேசினாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்ப ரீசென்ட்டா நடந்த ஒரு மாநாட்டுல கூட வந்து ஜூலி வந்து இவங்கள இன்னும் வந்து இன்டைரக்ட்டா இல்ல டைரக்ட்டா குத்துற மாதிரியே வந்து நெறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. அந்த விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கீழ வந்து அந்த விஷயத்த பத்தி பேசுங்க. நீங்க மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நான் இன்னொரு வீடியோவா அத எடுத்து பேசுவேன். நம்ம பார்ப்போம். கண்டிப்பா வந்து சின்ன பசங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து டிவிகே விஜய் அவர்கள் அவங்க ஆட்சி தான் வரணுன்றது வந்து ரொம்பவே ஆசைப்படுறாங்க. அம் நெறைய பேருக்கு வந்து ஓட்டும் இல்லாமயும் இருந்திருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் ஓட்டு போய் போடுங்க. நீங்க போடுற ஓட்டு உங்க தலையெழுத்த மாத்தும் அப்டின்றத வந்து கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு, அதுக்கான ஸ்டெப்ப எடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தலைவர் கிடைப்பாரு. உங்களுக்குன்னு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல தலைவர் கிடைப்பாரு. இதுதான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்டிலான காயமேரின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். கண்டிப்பா நான் அத பத்தி எடுத்து பேசுவேன். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க் யூ.